சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலத்தை தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். சந்திரன் அப்படிங்கிறது தாய் வழி உறவினர்களாகவும், சூரியன் அப்படிங்கிறது தந்தை வழி உறவினர்களாகவும் சொல்லப்படுது. இவர்கள் இருவரும் இணையிற அந்த அமாவாசை தினத்தில் மறைந்த நம்மளோட முன்னோர்கள் நாமெல்லாம், அதாவது அவங்களோட சந்ததியினர்லாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காகவும், பலவித தோஷங்கள் நிவர்த்தி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க அருள் புரிவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் அமாவாசை அன்று காக்கா, ஈ, எறும்பு, நாய், பசு போன்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவிட வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் எது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் முதல்ல இவங்களுக்கு தான் தெரியுமா, இந்த ஜீவராசிகளுக்கு தான் முதல்ல தெரியுமா. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வரப்போகிறாங்கன்னா பாருங்கள், அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, காக்கா கத்துறதை வச்சே இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரப்போகிறாங்கன்னு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல காக்கா கத்துறப்ப நம்ம வீட்டுக்கு உறவினர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல காகம் கத்துறப்ப கெட்ட செய்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கவனித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நமது வீட்டில் ஒரு ஜீவன் பிரிய போகுது அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள ஆடு, மாடு, நாய்களுக்கு தான் முதல்ல தெரியுமா. இந்த உலகத்தில் இருந்து பிரிந்த ஒவ்வொரு ஆத்மாவும் வலிமை மிக்கதாக இருக்கும். அதுவே நம்மளோட தாத்தா, பாட்டி, முன்னோர்கள் அப்படின்னா அவங்கள நாம் முறையாக வழிபாடு செஞ்சோம்னா அவங்களோட அத்தனை சக்தியும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு கிடைக்கும். அவங்களோட முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் அவங்க கவனித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நமது முன்னோர்களும் பெற்றோர்களும் ஏற்கனவே இறைவனடி சேர்ந்திருந்தாலும் அவங்களோட ஆன்மாக்கள் நம்ம எங்கிருந்தோ ஆசீர்வாதித்து கொண்டு தான் இருக்கும். இது தொடர்ந்து காலங்காலமாக இந்துக்களால் நம்பப்பட்டு வரும் ஐதீகம். நமது முன்னோர்களின் ஆன்மாக்கள் நம்மை சுற்றி எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத உருவத்தில், காற்று ரூபத்தில் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நான் என்னோட பதிவில் சொல்லியிருக்கேன். அவங்கள நம்ம சாதாரண கண் கொண்டு அடையாளமும் தெரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வணங்கிட முடியாது. அதனால் ஆடி அமாவாசை, தை அமாவாசை இது போன்ற தினங்களில் நம்மளோட அனைத்து முன்னோர்களையும் நினைத்து அவர்களுக்காக திதி, தர்ப்பணம் இதெல்லாம் செய்கிறது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அமாவாசை என்று, குறிப்பாக ஆடி அமாவாசை என்று பார்த்திங்கன்னா சர்வகோடி லோகங்களில் உள்ள மகரிஷிகள் உள்பட அனைத்து தேவதைகளும் ஜீவன்களும் பூலோகத்திற்கு புண்ணிய நதிக்கரைகள்லையும் கடலோரங்களில் உள்ள காசி, ராமேஸ்வரம், கயை போன்ற புண்ணிய தலங்கள்லையும் நம்ம செய்கிற பூஜையெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது. நமது முன்னோர்களுக்காக நாம் கொடுக்குற தர்ப்பண பூஜையானது பித்ருக்களுக்கு மட்டும் இல்லாமல் வம்சாவளியில் வரக்கூடிய நமக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதனால தான் ஆடி அமாவாசையில் கொடுக்கப்படும் திதி மிகவும் சிறப்புடையதாக விளங்குது. பொதுவாக வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில இருக்கிற பித்ரு பூமிய ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேகைகள் வழியாக தர்ப்பணம் அளிக்கப்படுது. இந்த தர்ப்பண நீரோட சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி மேலெலும்பி சென்று எத்தனையோ கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடைகின்றது. அமாவாசையன்று கீழிருந்து மேல் செல்வதே பித்ருலோக அந்தர ஆகர்ஷண சக்தியின் தெய்வீகத்தன்மையாக சொல்லப்படுது. தை அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சக்தியானது மிகவும் அதிக அளவில் பெருகுகின்றது. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யும்போது பசும் தயிர் கொண்டு தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது. பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய மூலிகையாக விளங்குவது புடலங்கா. இந்த புடலங்காவை தான் ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இந்த புடலங்காவோட நிழலில் தான் பித்ரு தேவர்கள் இளைப்பாறுவதா ஐதீகம். பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய மூலிகை அது மட்டும் இல்லாமல் அந்த நிழலில் பித்ருதேவர்கள் இருக்கிறதுனால நம்ம ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காய். அதி அற்புதமான தெய்வீக ஆற்றல்களை கொண்ட நமது பித்ருக்களுக்கு இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை இதிலெல்லாம் தர்ப்பணங்கள், திவசங்கள், படையல்களை முறையாக செஞ்சு வணங்கினோம்னா நம்மளோட கர்ம வினைகளுக்கு நம்ம பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். இப்போ சிராத்தத்துக்கும் தர்ப்பணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். சிராத்தம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். காலம் சென்ற நம் முன்னோர்களின் நினைவு நாளன்று, அதாவது அவங்க இறந்த அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, திதியை தான் எடுத்துக்கணும். அந்த நாளன்று அவர்களுக்கு பிரியமான உணவு, உடைகளை படைத்து வணங்கி பின்னர் அதை ஏழைகளுக்கு தானமாக வழங்குதல்லாம் திதி அல்லது சிராத்தம் அல்லது திவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் உள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து செய்வதுதான் தர்ப்பணம் எனப்படுகிறது. தர்ப்பணம் செய்ய அந்த வேத மந்திரங்கள் தெரிந்த வேதியரை வைத்து செய்வது மிகவும் நல்லது.
அமாவாசை தினத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது. மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய முடியாவிட்டாலும் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இதிலெல்லாம் தர்ப்பணம் செய்தோம்னா அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் செய்த பலனை நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.